Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So Laplace inverse Laplace transform பார்த்துட்டு இருக்கோம். So அதல next problem s square divided by s square plus a square the whole square. Okay, so இதுக்கான inverse Laplace transform find பண்ணனும். s square divided by s square plus a square the whole square, which is equal to, so இதை எப்படி find பண்ணலாம்னா L inverse of s square plus a square minus a square போடும்போது உங்களுக்கு value should not be changed, right? So s square numeratorல a square ஒன்று add பண்ணிக்கிறீங்க, a square ஒன்று minus பண்ணிக்கிறோம், divided by s square plus a square the whole square. Okay, so இப்போ இந்த term தனியா ஒரு factor பிரிச்சுக்கோங்க, இந்த வந்து இன்னொரு term தனியா பிரிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு question will change, which is equal to L inverse of s square plus a square divided by s square plus a square the whole square வருட்டோம் minus a square divided by s square plus a square the whole square another term. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த ஃபேக்டரும் இதில் ரெண்டு ஃபேக்டர் இருக்கா, ஒன்று கேன்சல் பண்ணிடலாம், which is equal to L inverse of இதில் இந்த ஒரு ஃபேக்டரும் இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 1 divided by s square plus a square minus, ஸோ இந்த L inverse அப்படின்றது inverse Laplace transform இந்த ரெண்டு டேர்முக்குமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் this one and then L inverse of a square divided by s square plus a square the whole square, right? Okay, so 1 divided by s square plus a square கான ஃபார்முலா என்ன அப்படின்னா உங்களுக்கு which is equal to L inverse of 1 divided by s square plus a square கான ஃபார்முலா sin at divided by a. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ஆன்சர் sin at divided by a போட்டுக்கலாம் மைனஸ் L inverse of இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் f of s நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 divided by s square plus a square the whole square, sorry 1 divided by s square plus a square மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 divided by s square plus a square மட்டும் நம்ம என்ன பண்ணணும் f of s நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, 1 divided by s square plus a square மட்டும் நம்ம f of s எடுத்துக்கலாம். ஸோ இந்த f of s க்கான இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது f of t வந்து என்ன கிடைக்கும்னா sin at divided by a. ஓகே, ஸோ இது f of t, இது f of s நம்ம எடுத்துட்டோம் போது let f of s equal to 1 divided by s square plus a square, f of t equal to sin at divided by a. ஸோ இந்த f of s இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ d by ds of f of s which is equal to d by ds of f of s ஓட வேல்யூ 1 divided by s square plus a square. ஓகே, ஸோ f of s நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ d by ds of f of s is nothing but 1 divided by s square plus a square. So 1 divided by s square plus a square which is equal to, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நியூமரேட்டரில் கொண்டு போகும்போது d by ds of s square plus a square the whole inverse. ஸோ இப்போ இதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் இருக்கு. எக்ஸ் பவர் என்ன ஃபார்முலா உங்களுக்கு n x பவர் n minus 1. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ -1, எக்ஸோட வேல்யூ s square plus a square, n minus 1 minus 1 minus 1. ஓகே, ஸோ -1
s square plus a square the whole power minus 1 into உள்ள ஃபேக்டர், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மெத்தடில் இருக்கு. ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2s which implies minus 1 into 2s divided by here minus 2 again denominatorல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா s square plus a square the whole square. இது வந்து என்னோட வேல்யூ? d by ds of f of s. So d by ds of f of s ஓட வேல்யூ minus 1 into 2s divided by s square plus a square. இப்போ இந்த minus 1 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு minus d by ds of minus d by ds of minus d by ds of f of s which is equal to 2s divided by s square plus a square the whole square. So இதில் மைனஸை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். d by ds of f of s equal to 2s divided by s square plus a square. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் 2வையும் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? இந்த கான்ஸ்டன்ட் 2வையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா இங்கே minus 1/2, இங்கே minus 1/2 into d by ds of f of s, d by ds of f of s which is equal to s divided by s square plus a square the whole square. ஸோ நம்ம ஒரிஜினலாக ஃபைண்ட் பண்ண வேண்டிய லாப்லாஸ் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து s square divided by s square plus a square the whole square which is equal to இதை நம்ம ரெண்டு டேர்மாக பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா L inverse of 1 divided by s square plus a square value sin 80 divided by a டைரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இந்த டேர்ம் ஃபைண்ட் பண்ணும் போது இங்கே உள்ள கான்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் எடுத்துடணும். அண்ட் தென் இதில் வர்ற வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ண முடியும். ரைட்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். ஸோ லாப்லாஸ் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் s divided by 1/2 d by ds of f of s d by ds of f of s equal to L inverse of s divided by s square plus a square the whole square. So here minus 1 divided by 2 into d by ds of f of s. So இதுக்கான inverse Laplace transform தான் find பண்ண போகிறோம். So s divided by s square plus a square இதுக்கு ஈக்குவலாக இருக்க இந்த வேல்யூக்கு நம்ம inverse Laplace transform எடுக்க போகிறோம். So L inverse of minus 1/2 into d by ds of f of s which is equal to L inverse of this term s divided by s square plus a square the whole square. Okay? So இப்போ இதுக்கான inverse Laplace transform இதுக்கு ஈக்குவலாக இருக்கனால ஸோ இதுக்கு வேல்யூ d power n into, ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா L inverse of d power n divided by ds power n of f of s க்கான வேல்யூ which is equal to minus 1 power n t power n into f of t, right? Which is equal to L inverse of minus, so இங்கே உள்ள minus 1/2 into minus 1 power 1 into t power 1 into f of t which is equal to L inverse of s divided by s square plus a square the whole square. Okay? So இதுக்கான வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் உள்ள மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இந்த டினாமினேட்டரில் இருக்க 2வை நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு
t power 1 into அதாவது t into f of t which is equal to 2 into L inverse of s divided by s square plus a square the whole square. Okay. So we know that f of t is equal to f of t into the value என்னது L inverse of 1 divided by s square plus a square ஓட வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். இதை f of s ன்னு எடுத்துட்டோம். இதுக்கான இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான் f of t. f of t ஓட வேல்யூ sin at divided by a. ஓகே, அதாவது நம்ம எடுத்துட்ட வேல்யூ f of s. f of s ஓட வேல்யூ 1 by s square plus a square. f of t ஓட வேல்யூ அப்போ என்ன கிடைக்கும்னா sin at divided by a. ஸோ இங்கே இந்த 2 கான்ஸ்டன்ட்டை 2 into L inverse of or 2 நம்ம இந்த சைடே கூட இருக்கட்டும். ஸோ 2 into L inverse of s divided by s square plus a square the whole square which is equal to இந்த 2 இந்த சைடே இருக்கட்டும். t divided by 2 into f of t ஓட வேல்யூ sin at divided by a. ஸோ t divided by 2 into sin at divided by a. ஸோ இப்போ L inverse of 1 by இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த a ஸ்கொயரை நம்ம கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்னது s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இதில் நம்ம எஸ்ஸால் ஸோ இப்போது 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அதாவது 1 டிவைடட் பை இதுக்குள்ளே உள்ள வேல்யூ 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ எப்படி எழுதலாம்னா எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணி எஸ்ஸால் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போது 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வேணும்னா நியூமரேட்டரில் எஸ்ஸாலையும் டினாமினேட்டரில் எஸ்ஸாலையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ அப்போ 1 by s into s divided by s square plus a square the whole square which is equal to 1 divided by s square plus a square the whole square. ஸோ இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 divided by s square plus a square the whole square which is equal to L inverse of s divided by s square plus a square the whole square divided by s ன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இது அப்படியே நியூமரேட்டரில் எழுதிப்போம் டிவைடட் பை இந்த s. ஸோ இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ s divided by s square plus a square divided by sன்றதும் 1 by s into s by s square plus a square the whole squareம் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ இதில் L inverse of 1 divided by s square plus a square நம்ம என்னவா எழுதிக்கலாம் அப்படின்னா s divided by s into s square plus a square the whole square நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of s divided by s. இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of s divided by s என்ற ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா f of x integral 0 to t f of x into dx. The f of x into dx is nothing but L inverse f of s க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூ தான். ஸோ L inverse of ஸோ இன்டெக்ரல் ஸோ L inverse of f of s divided by s. அதாவது உங்களுக்கு f of s divided by s ன்றது என்ன கிடைச்சது உங்களுக்கு s by s square plus a square the whole square. s divided by s square plus a square கான வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சது t into integral 0 to t into sin at divided by 2a into dt. ஓகேங்களா? ஸோ இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் is nothing but f of s divided by f
s is nothing but இதுக்கு ஈக்குவலா நம்ம எதை எடுத்துக்கலாம் இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்க லாப்லாஸ் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது 1 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுல u ஈக்குவல் டு tன்னு எடுத்துப்போம். dv ஈக்குவல் டு sin at டிவைடட் பை 2a into dt. So u v வேணும், v டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா v கிடைக்கும். ஸோ இது இன்டகிரேஷன் வேல்யூ sin இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் at டிவைடட் பை a. ஆல்ரெடி ஒரு 2a இருக்கனால 2a ஸ்கொயர். ஸோ தென் v1 வேணும், uv மைனஸ் பெர்னோலி ஃபார்முலா uv u dash u dash v1. So v1 again integration, so minus cos integrate பண்ணா sin at divided by again ஒரு a வரும், ஆல்ரெடி ஒரு 2a squared இருக்கு. so a into a cube. so இது எப்படி இருக்குன்னா u into dv ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். u ஓட வேல்யூ t ன்னு எடுத்துக்கோங்க, u dash t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. dv ஓட வேல்யூ sin at divided by 2a எடுத்துப்போம் into dt. இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா v கிடைக்கும். ஸோ இதோட இன்டகிரேஷன் வேல்யூ v. sin இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் at டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு 2a இருக்கு. இங்க உள்ள கோஎஃபிஷியன்ட் ஏவை இன்டகிரேட் பண்ணும்போது atன்ற போது a ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் ப்ராடக்ட்ல, அப்போ 2a ஸ்கொயர். ஸோ இதை அகைன் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா காஸ் மைனஸ் அப்படியே வச்சுப்போம். காஸ் இன்டகிரேட் பண்ணா sin at டிவைடட் பை 2a கியூப். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இன்டகிரல் u dv ஃபார்முலா u dash v1 minus uv minus u dash v1 uv minus u dash v1 plus etc. ஸோ பெர்னோலி ஃபார்முலா இதில் நமக்கு 2 டேர்ம் தான் இருக்கு. தேர்ட் டேர்ம் u டபுள் டேஷ் 0 ஆகிடும். இதுக்கப்புறம் எந்த டேர்மும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு L inverse of 1 divided by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயருக்கான இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா uv ஓட வேல்யூ t இன்ட்டு v ஓட வேல்யூ மைனஸ் காஸ் at டிவைடட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் u dash ஓட வேல்யூ 1 இன்ட்டு minus sin at divided by 2 into a cube. இதோட லிமிட் வேல்யூ 0 to t. ஓகே, ஸோ நம்ம t அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லா இடமும் tக்கு பதிலாக t தான் வரும். 0 அப்ளை பண்ணும் போது இங்கே 0 into this value is 0 into this value. ஸோ டோட்டலாக 0 ஆகிடும். 0 into cos 0 ஒன்றுனாலுமே இங்கே 0ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ ஃபுல்லாக 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இது மைனஸ் இது ரெண்டுமே 0, t மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் t இன்ட்டு காஸ் at டிவைடட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் திஸ் டேர்ம் sin at டிவைடட் பை 2a cube. ஓகே, இது வந்து இந்த டேர்ம்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ L inverse of 1 divided by s square plus a square மைனஸ் இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா a ஸ்கொயர் L inverse of 1 divided by s square plus a square தான் whole square. ஸோ இப்போ இந்த டேர்முக்கும் தான் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேல்யூ நம்ம இங்கே உள்ள வேல்யூ போட போகிறோம். ரைட்? இந்த லாப்லாஸ் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் L inverse of 1 divided by s square plus a square மைனஸ் இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளியில் எடுத்துறோம். ஸோ a squared into L inverse of 1 divided by s square plus a square. ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
which is equal to L inverse of 1 divided by நமக்கு formula L inverse of 1 divided by s square plus a square கான formula sin at divided by a. Okay, so இப்போ first inverse Laplace transform இந்த first பார்ட்டுக்கு நம்ம போட போற வேல்யூ sin at divided by a minus a square, இந்த a square constant அப்படியே இருக்கட்டும். இதுக்கான வேல்யூ நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, so L inverse of 1 divided by s square plus a square the whole square கான வேல்யூ minus t into cos at divided by 2a square minus இங்கே ஒரு மைனஸ் இருக்கு minus t into cos at divided by 2a square minus sin at இந்த மைனஸும் உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் sin at divided by 2a cube. ஓகே, ஸோ ஹியர் t into minus cos at மைனஸ் ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், இந்த மைனஸ் உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ இங்கே minus t into cos at divided by 2a square plus sin at divided by 2a cube. இப்போ a square உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மைனஸும் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? which is equal to sin at divided by a minus into minus plus a square t into cos at divided by 2a square. Here minus a square, so minus a square into sin at divided by 2a cube. Okay, so இப்போ a square cancel பண்ணிடலாம். இங்கே a square cancel பண்ணா இங்க ஒரு a remaining இருக்கும், which is equal to sin at divided by a plus t into cos at divided by 2 minus sin at divided by 2a. Okay, sin at divided by a plus t cos at divided by 2 minus sin at divided by 2a. இங்க கியூப்ல 2 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் a இருக்கும். ஸோ இது பாருங்க sin at, இது sin at divided by a. இங்க ஒரு a இருக்கு, இங்க minus 1/2a இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இது வந்து ஒரு sin at divided by a, இங்க half sin at divided by a. 1ல இருந்து half போனுச்சுன்னா ரிமைனிங் half. அப்போ 1/2 sin at divided by 2a plus t cos at divided by 2. ஓகேங்களா, இங்க 2 மட்டும் தான் இருக்கும், பிகாஸ் இங்கே இருக்க a ஸ்கொயரும் இங்கே இருக்க a ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ், ஸோ இது எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏவால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin at plus at into cos at divided by 2a. ஓகேங்களா, ஸோ given ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு? Yes, a Laplace inverse Laplace transform of s square divided by s square plus a square. Inverse Laplace transform of s square by s square plus a square the whole square, which is equal to sin at plus at into cos at divided by 2a. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர்ன்றதை நம்ம ரெண்டு ஃபேக்டராக பிரிச்சுட்டு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதில் நிறையா கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் நிறையா கான்செப்ட் ஒரே ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுற ஒரு ப்ராக்டிஸு இருக்கும், ரைட்? ஸோ ஃபைனலாக இந்த கொஷினுக்கான இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ திஸ் ஒன். ஓகே, டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி
அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.